இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் புதிய வான் பாதுகாப்பு மிசைலை தயாரிச்சுட்டு வர்றாங்க. அதுவும் பர்டிகுலரா ஆஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு முக்கியமான சீரீஸ். இது அடுத்த 4 to 5 வருஷத்துல இந்தியாவுக்கு 1500 2000 மிசைல் தேவைப்படுது. இந்தியா இவ்வளவு அதிகமா ஆடை செய்வதற்கு முக்கியமான காரணம் என்ன? அதே மாதிரி இதன் மூலமா சைனா பாகிஸ்தானை கவுண்டர் அட்டாக் பண்ண முடியுமா? இதன் மூலமா வெளிநாட்டிலிருந்து வர்ற எல்லா மிசைலையும் நம்மளால தடுக்க முடியுமா? இந்த மாதிரி பல கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கு. அதற்கான விடையா தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டு லைஃப்ஸ்டைல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு நாடுமே போர் விமானம் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தாலும் அதன் மூலமா மிசைலை அட்டாக் பண்றதுல ரொம்ப சிறப்பா செயல்பட்டா தான் அந்த போர் விமானம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றதுன்னே சொல்லுவாங்க. அந்த வரிசையில இந்தியா இதுவரைக்கும் உலகத்துல இருந்து நிறைய நாடுகளிடம் இருந்து நம்ம வெளிநாட்டுல இருந்து ஏர் டு ஏர் மிசைலை வாங்கிட்டு இருந்தோம். பட் இதுக்கு மேல நம்ம அவங்களிடம் இருந்து வாங்கதை குறைச்சிட்டு இந்தியாவிலே தயாரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான முயற்சி எடுத்திருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ஆஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு முக்கியமான சீரிஸ். ஆக்சுவலா இதுல மொத்தம் 3 ஏவுகணைகள் இருக்கு. ஆஸ்ட்ரா MK1, ஆஸ்ட்ரா MK2, ஆஸ்ட்ரா MK3. ஆக்சுவலா ஆஸ்ட்ரா MK1 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஏவுகணை 110 கிலோமீட்டர் வரைக்கும் போய் எதிரிய துல்லியமா தாக்கும். அதுவும் பர்டிகுலரா எதிரினுடைய போர் விமானத்தை துல்லியமா தாக்கக்கூடிய பவர் இருக்கு. இது இப்ப கரண்ட்ல அவைலபிள்ல இந்தியா வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா அடுத்த ஒரு முக்கியமான சீரிஸ் தான் ஆஸ்ட்ரா MK2. இது கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் வரைக்கும் ரொம்ப துல்லியமா போகக்கூடிய பவர் இருக்கு. ஆனா இது இப்போ டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கு. அதை தாண்டி ஆஸ்ட்ரா MK3 அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான ஏவுகணை இருக்கு. இது MK1, MK2 அது 2 விட பல மடங்கு பவர்ஃபுல். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா 300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் எதிரியா அழிக்கக்கூடிய பவர் இருக்கு. இதுவும் இந்தியாவில் இப்போ டெவலப்மெண்ட்ல இருக்கு. ஆக்சுவலா இந்தியா இதை யாரு டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா DRDO அப்படிங்கிற ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவங்க தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க டெவலப் பண்ணி கொடுத்தா இதை தயாரிக்கிறதுக்கு யாரு ரெடியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா BDL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே இந்தியாவுக்கு தயாரிச்சு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்தியா இது வரைக்கும் நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் பர்டிகுலரா ரஷ்யாட்டு இருந்து R27, R77 அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைலை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதை தாண்டி பிரான்சிடம் இருந்து MICA அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைலை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதை தாண்டி யூரோப்பில் இருந்து மெட்டோர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைலை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலா இது எல்லாமே செலவு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா ஒரு யூனிட் வாங்கணும்னா 10 இருந்து 25 கோடி வரைக்கும் ஆகுது. அந்த அளவுக்கு காசு அதிகமா உள்ள போற மாதிரி இருக்கு. அதனால இந்தியாவினுடைய ஓன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டே வருது. அதனால இந்தியா முடிவெடுத்தது என்னன்னா, நம்ம ஆஸ்ட்ரா சீரிஸையே எல்லா மிசைலுக்கும் இன்டகிரேட் பண்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு முக்கியமான முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலரா இந்த ஆஸ்ட்ரா MK1 ஏவுகணை இப்ப கரண்ட்ல எதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா Su-30 MK போர் விமானம், அதை தாண்டி தேஜஸ் MK1A, MiG-29K இந்த மாதிரி முக்கியமான போர் விமானத்துல இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய அட்வான்ஸான போர் விமானத்துல இதை கொண்டு வர போறாங்க. அதுவும் பர்டிகுலரா AMCA அப்படிங்கிற ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானமாகட்டும், TED-BF அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானமாகட்டும், மீரஜ் 2000 இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸான விமானத்துல கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி ரஃபேல் போர் விமானத்திலும் இதை கண்டிப்பா நம்ம இன்டகிரேட் பண்ணி சோதனை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முயற்சி எடுத்திருக்காங்க. அதுக்கு பிரான்ஸ் கூடிய விரைவில் அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்தியா கடந்த ஒரு 35 இருந்து 40 வருஷமா எத்தனை மிசைலை வெளிநாட்டுல இருந்து வாங்கி குவிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதுவும் பர்டிகுலரா 1990 இருந்து கிட்டத்தட்ட 1800க்கு மேற்பட்ட R77 அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைலை வாங்கியிருக்கோம். ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய பவர் இருக்கு. அதை தாண்டி ரஷ்யாவினுடைய R27 அப்படிங்கிற இன்னொரு மிசைல் இது கிட்டத்தட்ட 1000க்கு மேல வாங்கியிருக்கோம். இதனுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா 31 இருந்து 37 கிலோமீட்டர் வரைக்கும் போய் எதிரியா அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதை தாண்டி 700 MICA அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைலை வாங்கியிருக்கோம். இது கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் வரைக்கும் போய் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. மீட்டர் அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான மிசைல் இருக்கு. இது கிட்டத்தட்ட 200க்கு மேல வாங்கியிருக்கோம். ஆனா இது நான் சொன்ன எல்லா மிசைல் விட ரொம்ப பவர்ஃபுல். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வரைக்கும் போய் எதிரியை அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா இந்த மீட்டர் அப்படிங்கிற ஒரு மிசைல் சாதாரண ரேட்டே கிடையாது. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா நாமளா ஒரு ஆஸ்ட்ரா மிசைல நம்மளால 4 கோடிக்கு உருவாக்க முடியுது அப்படின்னா, பட் இதை ஒரு 25 கோடி செலவுல அதை வாங்குற மாதிரி இருக்கு. அவ்வளவு காசு இந்த மீட்டர் அப்படிங்கிற ஒரு மிசைலுக்கு போடுற மாதிரி இருக்கு. இது யூரோப்பியன் கண்ட்ரி இவங்க இதை தயாரிச்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதனுடைய செலவை குறைக்கணும், வெளிநாட்டுல இருந்து நம்ம வாங்க அதை குறைக்கணும். அதுவும் பர்டிகுலரா இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா ரஷ்யா மீது அதிகமான பொருளாதார தடை விதிக்கிறாங்க. அதனால நம்ம
நம்ம ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணி R-27 R-77 இந்த மாதிரி மிசைல் வந்து வாங்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், இந்தியாவிலேயே வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அடுத்த ஒரு 4 to 5 வருஷத்துல நமக்கு ஒரு 1500 இருந்து 2000 மிசைல் வந்து இந்தியாவுக்கு தேவைப்படுது. அதற்காக BDL வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இதை வந்து தயாரிச்சு கொடுக்கறதுக்கு. இது வந்து கூடிய விரைவில் அப்ரூவல் ஆச்சுன்னா இந்தியாவினுடைய வளர்ச்சியை ரொம்ப அதிகமா காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து இந்த ஆஸ்ட்ரா ஏவுகணையா இப்ப கரண்ட்ல ஆஸ்ட்ரா MK1 எவ்வளவு ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட ஆஸ்ட்ரா MK1 ஆர்டர் செஞ்சிருக்கோம். ஆக்சுவலா அதுவும் பர்டிகுலரா ரீசன்ட் டைம்ல ஆகஸ்ட் 2024ல 200 ஆஸ்ட்ரா MK1 ஆர்டர் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா இந்த BDL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட தெலுங்கானால இருக்க ஒரு முக்கியமான ஃபேக்டரியில தான் இதை தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி எந்தெந்த போர் விமானத்துக்கெல்லாம் இது முக்கியமா தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா அதுவும் பர்டிகுலரா Su-30 MK போர் விமானத்துக்கு கிட்டத்தட்ட 240 போர் விமானத்துக்கு தேவைப்படுது, 83 தேஜஸ் போர் விமானத்துக்கு தேவைப்படுது, 73 MiG-29K அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானத்துக்கு தேவைப்படுது. ஆக்சுவலா இது எல்லாமே இந்தியாவினுடைய வளர்ச்சியை பல மடங்கு உயர்த்தும் அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. பேசிக்கா வந்து இந்த ஆஸ்ட்ரா MK1 சீரிஸ் எப்ப ஆரம்பிச்சது? ஆக்சுவலா 2019ல பாலகோட்ல ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடந்தது. ஆக்சுவலா அப்போ பாகிஸ்தான் வந்து F-16 அப்படிங்கிற ஒரு போர் விமானத்தின் மூலமா இந்தியாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவும் பர்டிகுலரா எந்த மிசைல் மூலமானா AIM-120C ஆம்ராஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைல். ஆக்சுவலா இது வந்து 100 கிலோமீட்டர் ரேஞ்சில் இந்தியாவை அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இதன் மூலமா அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்தியாட்ட அப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல R-77 அப்படிங்கிற ரஷ்யாவினுடைய மிசைல் தான் இருந்துச்சு. ஆக்சுவலா அது வந்து ஜஸ்ட் ஒரு 80 கிலோமீட்டர் வரைக்கும் போற மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பாகிஸ்தான் வந்து ரொம்ப அப்பர் ஹேண்டா இருக்கிறதாகவும் இந்தியா வந்து கொஞ்சம் கீழே இருப்பதாகவும் தெரிஞ்சுது. அதனால இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே நம்ம வந்து சொந்தமா தயாரிக்க ஆரம்பிப்போம், நம்முடைய மிசைலுடைய கெப்பாசிட்டியை அதிகம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கொண்டு வந்ததுதான் இந்த ஆஸ்ட்ரா சீரிஸ். இன்னைக்கு ஆஸ்ட்ரா MK1, MK2, MK3 இந்த மாதிரி பல்வேறு பரிமாணத்தோட இந்தியாவோடு ரொம்ப முன்னோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல் எல்லாமே சைனாவை மெயினா அட்டாக் பண்றதுக்கும் இதை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன்னா J-20 போர் விமானத்துல PL-15 அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைல் இருக்கு. அதை அட்டாக் பண்றனாலும் இந்த ஆஸ்ட்ரா ஏவுகணை ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதை தாண்டி பாகிஸ்தானுடைய F-16 அடிச்சு நொறுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியா வந்து நம்ம நாட்டுக்காக மட்டும் இதை தயாரிக்கல, நிறைய நாடுகள் வெளிநாட்டுல வாங்குறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இதுல ஒரு மிகப்பெரிய வருமானமே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் எக்ஸ்போர்ட் மூலமா. அதுவும் பர்டிகுலரா 2023ல இருந்து 2024க்குள்ள கிட்டத்தட்ட 21,000 கோடி இது மட்டும் வருமானம் பார்த்திருக்கு. அதுவும் பர்டிகுலரா எந்தெந்த நாடுனா பிரேசில் ஆகட்டும், மலேசியாவாகட்டும், வியட்நாம் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய நாடுகள் இந்தியாவிடம் இருந்து வாங்க ஆர்வம் காட்டியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க எதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க? அவங்களுடைய போர் விமானத்தை இதை பிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க கிட்ட Su-30 MK போர் விமானம், கிரிப்பன் இந்த 2 போர் விமானத்திலும் இந்த மிசைலை இன்டகிரேட் பண்ண முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க ஈஸியா ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஆஸ்ட்ரா MK1 சீரிஸ் வந்து எதுக்கு வெளிநாட்டில் இருக்க ஒவ்வொரு நாடும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, அதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து எதிரியினுடைய ரேடாரை ஜாம் பண்ணிட்டு ஈஸியா எஸ்கேப் ஆகல ரொம்ப ரொம்ப இது சிறப்பா செயல்படுது. அதை தாண்டி இதுல இன்னொரு முக்கியமான ஃபெசிலிட்டி என்னன்னா ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் சீக்கர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டி இருக்கு. ஆக்சுவலா இது என்னன்னா ஈஸியா வந்து எதிரியினுடைய டார்கெட்டை முன்னாடியே கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி போறதா என்னுடைய ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி. அதை தாண்டி இனிஷியல் நேவிகேஷன், அதை தாண்டி மிட் கோர்ஸ் அப்டேட், இது ரெண்டுமே வந்து ஸ்டார்டிங்ல ஒரு அப்டேட் வந்து டார்கெட் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி வரும். அதன் பிறகு பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் டார்கெட் வந்து இன்னும் மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கு, நீங்க இந்த வழியில போனா கண்டிப்பா உங்களால அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டி வந்து அதுல இருக்கு. என்னுடைய வேகம் Mach 4.5 அப்படிங்கிற ஒரு வேகத்துல செல்லக்கூடிய சக்தி இருக்கு. அதை தாண்டி இதுல ஆஸ்ட்ரால ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரோல் பின் ஆகட்டும், த்ரஸ்ட் வெக்டர் ஆகட்டும், ரெண்டுமே வந்து வச்சிருக்காங்க. இது எதற்காகனா எந்த நேரத்துல வேணாலும் ஷார்ப்பா வந்து திரும்பறதுக்காக, அந்த மிசைல் வந்து திரும்பறதுக்காக அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா போர் விமானம் வந்து அடிக்கடி வந்து அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம அட்டாக் பண்றது டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்கும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை வந்து ஒரு முக்கியமா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.